குட் மார்னிங் கைஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 4th January 2026. இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கிற சில முக்கியமான நியூஸஸை பற்றி ஒரு அனாலிசிஸாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியம், முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் ஜாக்டோ ஜியோ அவங்க டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள அழைத்து பேசி ஒரு நல்ல அறிவிப்பாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு, பொங்கலுக்குள்ளே சொல்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழக அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. சுகந்தீப் பேடி அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை அவர் சப்மிட் பண்ணார் ஃபியூ டேஸ் பேக். ஸோ அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி நம்மளோட செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் மினிஸ்டர்ஸ் கூட நம்மளோட சிஎம் அனலைஸ் பண்ணி நேற்று ஒரு அறிவிப்பை விட்டுருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 1/4/2000 பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்ற புதிய திட்டம் சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் அமலில் இருக்குது. அது என்னென்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஓகே, CPS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னே என்ன இருந்ததுன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, OPSன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் வந்து லைக் 50% ஆஃப் த பென்ஷன் வந்து நம்மளோட கவர்மெண்ட், இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா என்னோடய லாஸ்ட் மந்த், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய லாஸ்ட் மந்த் சேலரியில் 50% ஆஃப் பேசிக் பே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, அதிலேருந்து எடுத்து கால்குலேட் பண்ணி நமக்கு மாதம் மாதம் பென்ஷன் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் இப்போது இந்த ஸ்கீமில் என்ன, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் TAPSல என்ன சொல்கிறாங்கன்னா, அதன்படி ஓய்வூதியதாரர்களின் கடைசி மாத ஊதியத்திலிருந்து 50% ஓய்வூதியம் ரூபாய் 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். அதாவது இந்த லம்சம் அமௌண்ட் வந்து லெஸ் தென் 25 lakhs மிகாமல், ஸோ 25 lakhsக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்து போராட்டம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, போராட்டம் நடத்துனாங்க, பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை. அது ஒரு 20 இயர்ஸாகவே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கள், இந்த திட்டத்தை நீக்கிட்டு ஒரு புது திட்டமாக கொண்டு வாங்க. லைக் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, UPS யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது மாதிரி இதில் சில சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சேம் தான், யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தான் இதுவும். ஸோ இதனால் இப்போது இந்த திட்டம் கொண்டு வந்தால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம பென்ஷன் ஃபண்டுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே. ஸோ அதில் வந்து ரூபாய் 13,000 கோடி கூடுதலாக அவங்களுக்கு நம்ம தரணும். ஸோ அதுக்கு நிதி ஒதுக்கணும். ஸோ பட்ஜெட் போடும்போது இந்த மாதிரி நிதி ஒதுக்கி அதுக்கு 13,000 கோடி மட்டும் இது பண்ணுவாங்க. ஓகே, அரசின் பங்காக 11,000 கோடி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி மாத ஊதியத்தில் வந்து 50% வந்து இப்போது என்னோடய பேசிக் பே, இப்போது நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கேன், எனக்கு சம்பளம் வருதுன்னா, எனக்கு ஒரு 60K வருதுன்னா, அதில் 50 என்னோடய பேசிக் பே வந்து ஒரு 25K அப்படின்னா அதில் 50% வந்து இதிலேருந்து எடுத்துப்பாங்க. ஓகே, பென்ஷனுக்குன்னு தனியாக எடுத்துப்பாங்க. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவதற்கு பணியாளர்கள் எடுத்துப்பாங்க. இவ்வாறு 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்துக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதும் தமிழக அரசே இருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியாளர்கள் ஆண்டுதோறும் 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கும். இப்போது நம்ம பென்ஷன் வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகுமா, ஏன்னா விலைவாசி ஏறிடும், இன்ஃப்ளேஷன் இருக்குது, எல்லாத்தையும் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போது நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி ஏற்றுறாங்க இல்லையா, அகவிலைப்படி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏறும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பென்ஷனுக்கு வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கும் அது ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்திலிருந்து 60, இப்போ சப்போஸ் நான் இறந்துடுறேன், சப்போஸ் நான் பென்ஷன் வாங்கிட்டுருக்கேன், நான் இறந்துட்டேன் அப்படின்னா, ஸோ நான் என்னோடய ஸ்பௌஸோ இல்லை நான் குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொன்னேன்னா, அது வந்து ஸ்டாப் ஆகுது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. நான் இறந்து போயிட்டாலும் நான்
நான் இப்போ சப்போஸ் ஒரு 60,000 ஒரு 40,000 நான் பென்ஷனாக வாங்குறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 60% வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு நான் இல்லைனாலும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதான் சொல்ல வராங்க இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் உயிரிழக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்துக்கேற்ப 20 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கும். ஸோ நான் சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து 25 lakhsக்கு குறையாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லம்சம் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ இந்த பென்ஷன் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ 10% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த பென்ஷன் ஆன் மந்த்லி சேலரி. ஸோ மந்த்லி சேலரிலேருந்து 10% எடுத்துருவாங்க. ஓகே, அது தவிர கவர்மெண்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு 18.5%, ஓகே 18.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃபார் ஈச் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அது கவர்மெண்ட்டே பண்ணுறது. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம். சப்போஸ் என்னென்னா, நான் இப்போ 1 வருஷம் தான் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் சர்வீஸில், அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்னால் ஒர்க் பண்ண முடியலனாலும் இது கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யூனிஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து 10 years ஒர்க் பண்ணோம். ஓகே, 10 years நம்ம சர்வீஸ் பண்ணியிருந்தால் தான் அது வந்து இதுவாகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஓகே, ஸோ இது எனக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து கான்ட்ரிபியூட்ரி அந்த 2003 April 1, 2003க்கு அப்புறம் கொண்டு வந்தது. ஓகே, அவங்களாம் இப்போ அமலில் இருக்கிறதும் அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான், சிபிஎஸ் தான். ஓகே, இந்த புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் சிறப்பு கருணை ஓய்வூதியம். ஸோ இந்த மாதிரி இந்த சிபிஎஸ் வந்து அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கும் இது வந்து சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். இது வந்து கொஞ்சம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களுக்கும் சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது. ஸோ நல்லா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரு வாட்டி. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து சாவித்ரிபாய் புலே அவங்களோட பர்த்டே. ஓகே, ஸோ அவங்களோட பர்த்டே நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். ஸோ இவங்க தான் வந்து லைக் அந்த இது கேஸ்ட் அனலைசேஷன் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம். இவங்க வந்து நிறைய மாணவர்கள்லாம் அழைச்சி படிக்க வச்சாங்க. லைக் முதல் ஆசிரியர், இந்தியாவோட ஃபஸ்ட்டு டீச்சர்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் அழைக்கப்படும் சாவித்ரிபாய் பூலே. அவங்களோட பர்த்டேயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய சாதனை புரிகிறவங்களுக்கு நாங்கள் இந்த அவார்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்மளோட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வருஷம் நாங்கள் இதை விருது வழங்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம், நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்களோட சார்பாக ஒரு விருது வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேறு இன்றைக்கி சண்டே நியூஸ் பேப்பர்ன்றதுனால ஆர்டிக்கல் இல்லை. இங்கே ஒரு ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழக முதலிடம், கடந்த ஆண்டில் 20,866 பேருக்கு தொற்று. ஸோ நம்மளோட சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்ட்ரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் விட்ருக்காங்க. அதில் வந்து டெங்குவில் வந்து அதிகமாக இது பண்ணுறது வந்து அதிக பாதிப்பு உள்ளானது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா கிட்டத்தட்ட 21,000 பேர் கிட்ட பாதிச்சிருக்காங்க, 20,866 பேர். இது எதனால் அப்படின்னா ஏடிஎஸ் எப்ஸ்டைன் அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோ மூலிமா இது பரவிருக்கு. ஸோ இதோட பெருக்கம் அதிகரிச்சதுனால நமக்கு ரீசன்ஸ் தெரியும். ஆக்சுவலாக அந்த மழையினால் தேங்கிறதுனால கொசுவோட இனப்பெருக்கம் அதிகமாகுது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சென்ட்ரல் இதில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா நெக்ஸ்ட்டில் நேற்று வந்து மோடி வந்து ஒரு ஒன்று திறந்து வச்சுருக்காரு. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் திறந்து வச்சு, யாருக்காகனா புத்தரோட புத்தரோட புகழ் அதெல்லாம் பாடுறதுக்காக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, புதுடெல்லியில் உள்ள ராய் பித்தோரோ கலாச்சார வளாகத்தில் புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மை பொருட்களின் சர்வதேச கண்காட்சியை மோடி சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். இதோட தீம் என்ன அப்படின்னா, ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த தீம் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சின்னங்கள் என்ற தலைப்பிலான இக்கண்காட்சியில் நேபாள் எல்லையொட்டிய உத்தரப்பிரதேச பகுதியான பிப்ரவாவில் இது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, கடந்த 1898 கண்டறியப்பட்ட புத்தரின் அங்கே கண்டறியப்பட்ட ஒரு
புனித சின்னங்கள்லாம் வச்சு ஒரு கண்காட்சியாக இது பண்ணியிருக்காங்க இப்போ நியூ டெல்லியில். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் ஏலம் விடப்பட்ட இருந்த சில புத்தரோட நினைவு சின்னங்கள், சிலைகள் எல்லாம் மீட்கப்பட்டு எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதையும் ஒரு கண்காட்சியில் வச்சுருக்காங்க. ஓகே. இந்த லொக்கேஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நேபாளையொட்டி உத்தரப்பிரதேச பகுதியான ஓகே பிப்ரவா. ஓகே. இங்கேருந்து கொண்டு வந்தது. ஆனால் இது எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்தது. ஓகே. ராய் பித்தோரா. ஓகே. நேற்று வந்து நம்ம வீரமங்கை வேலு நாச்சியாரோட பிறந்த தினம். ஸோ அவங்களோட பர்த்டேக்கு நிறைய ட்வீட்ஸ்லாம் வந்துள்ளது. ஓகே. வேறு என்ன நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, மின்சார வாகன பேட்டரிகளுக்கு பிரத்யேக அடையாளம் மத்திய அரசு திட்டம். ஸோ நம்ம இப்போ பேட்ரி கார்ஸ், பேட்ரி பைக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட பேட்ரிக்கு சில நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, அது என்ன மேனுஃபேக்சரிங். ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இன்னும் அமெண்ட்மெண்ட் ஆகலை. அமெண்ட் ஆனோடனே நம்ம என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எதுவும் பெரிய நியூஸ் இல்லை. தேங்க்யூ எவ்ரிவன். பை.